ஸோ ஃபஸ்ட் நான் இந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 ப்ராசஸை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கான்செப்சுவல் பில்டிங். அதாவது எந்த சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்குள்ள எனி டாபிக் எதை எடுத்தாலும் அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா கான்செப்ட்ஸையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கான்செப்ட் முடிஞ்சாச்சா, செகண்ட் லெவல் அந்த கான்செப்ட் புரிஞ்சதை புக்கில் படிக்கணும். ரீடிங் த்ரூ புக்ஸ், இது செகண்ட் ப்ராசஸ். அண்ட் லாஸ்ட் தேர்ட் ப்ராசஸ், என்ன படிச்சிங்களோ அந்த நாலேஜை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எம்சிக்யூ இவாலுவேஷன். ஸோ நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 3 ப்ராசஸும் ஈஸியாக நடக்குது. ஒரு நாள் ஷெடியூல் போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் பாலிட்டி இந்த டாபிக் படிக்க போகிறேன், அது கான்செப்ஷுவலாக ஸ்ட்ராங் ஆக்கி போகிறேன், அதுவும் பண்ண முடியுது. இன்னொரு செஷனில் அந்த டாப்பிக்கை படித்து முடிக்க முடியுது. அண்ட் ஆல்சோ எம்சிக்கு சால்வ் பண்ணி பார்த்துட முடியுது. இந்த 3 ப்ராசஸும் உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஈஸியாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் தேவையில்லை. ஏன்னா இந்த கோர்ஸோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த 3 கோர்ஸ்லையும் இந்த 3 ஸ்டேஜ்லையும் கைட் பண்ணுறது தான் மெயின் ப்ராசஸ். சிம்பிளாக சொல்லணும்னா 3 லெவல் கைடன்ஸ் சொல்லலாம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டால ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு லேகிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால் பாலிட்டி புக் எக்ஸாம்பிள் இல்லை ஜியாகிரபி என்சிஆர்டி புக் ரீட் பண்ண முடியும். பட் எவ்வளோ தான் ரீட் பண்ணாலும், டெய்லி 6 ஹவர்ஸ் ரீட் பண்ணாலும் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. சில பேருக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, பட் இந்த கிளாஸ் வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க, புக்குள்ளே போக முடியாது. புக் படிக்கிறது போர் அடிக்கும், ஒரு நாளைக்கு 2 பேஜ் மேலே கிராஸ் பண்ண முடியாது. சில பேரால் கிளாஸ் பார்க்க முடியும், புக் படிக்க முடியும், அந்த நாலேஜை எம்சிக்யூவில் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணி மார்க் வாங்க முடியாது. ஏதோ இந்த 3 ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல உங்களுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, உங்களோட ஷெடியூலில் இந்த 3த்துக்கும் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம், எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கான்செப்டே கற்றுக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி ஒரு கிளாஸ் நடத்துறாங்கன்னா அந்த 2 ஹவர்ஸில் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த எல்லா கான்செப்ட்ஸையும் லிங்க் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்ன ரீசன்னா, அது என்கிட்ட கிடையாது, இந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட. ஸோ கான்செப்டே ஸ்ட்ராங்காக இல்லாத போது புக்கில் ரீட் பண்ணும்போது 100% கிளாரிட்டி கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணுவேன், எக்கனாமியில் கான்செப்ட் புரியல, அப்போது வேறு ஏதாவது கிளாஸ் பார்க்கலாம். நான் படித்தது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போல்லாம் யூடியூப் கிடையாது. என்ன பண்ணி ஆகணும், வேறு புக்கு படி, வேறு ஒரு புக்கு படி, எதில் கான்செப்ட் ஈஸியாக புரியுது. அப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் படிச்சுன்னா ஆகும், டைம் வேஸ்ட் ஆகுமா. ஸோ கான்செப்டை பில்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னா என்னால் எப்படி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எம்சி சால்வ் பண்ண முடியும். இதோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருந்த ப்ராப்ளம். நான் என்னோட தேர்ட் அட்டம்ப்ட்ல தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். என்ன ரீசன்னா, இந்த தேர்ட் ஸ்டெப்பை ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது என்னால். எனக்கு தேர்ட் இயர் ஆயிடுச்சு. எனக்குன்றது நான் கிடையாது, ஒரு ஜென்ரல் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஒரு ஆவரேஜ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நான் ஒரு அகாடமி ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் முக்கியமானது, ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட், அவன் வந்து டெல்லி லெவலுக்கு போயிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் கூட பேசும்போது அவனை விட கான்செப்ஷனாக செம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். பிராக்டிஸ் ஆரம்பிச்சதோட அல்டிமேட் எய்ம். ஒரு பெரிய கிளாஸ் ரூம் இருக்கு, பெரிய அகாடமி இருக்கு, வஜ்ராமில் நான் படிக்கிறேன், கிளாஸ் நடத்துறாங்க. அந்த சின்ன ஏஜ்ல 22, 23 ஏஜ்ல எல்லா கான்செப்ட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்க முடியல, டஃப்பாக இருக்கு. அப்போ எந்த டாபிக் நடத்தினாலும் டவுன் டு தி ரூட், கடைசி இண்டிவிஜுவல் ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு கூட புரியணும். அப்படி நீ நடத்தலைன்னா அந்த கிளாஸ் வேஸ்ட். அவன் அது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பான். ஸோ அந்த 1 இயர் 2 இயர் டைம் இருக்குல்ல ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறது, அந்த டைமை சேவ் பண்ண ஆசைப்பட்டு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு சின்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்கள் போட்ட எல்லா ஃபீட்பேக்ஸும், எல்லா கமெண்ட்ஸும், ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா அந்த 100ல் 90 கமெண்ட்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்குது, புரிஞ்சுக்க முடியுது, எளிமையாக இருக்குன்னு சொன்னது. ஸோ அது வந்து வெரி பிளான்ட், அந்த ஃப்ளோ வரல. அது என்னோட டேலண்ட் கிடையாது, என்னோட டீமெரிட்டை மற்றவங்களுக்கு மெரிட்டாக மாற்றணுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒர்க் அவுட். அதுக்கு நான் புக்ஸ் படிக்கிறேன். ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு சாமானியனுக்கு எப்படி ஈஸியாக ஒரு விஷயம் புரிய வைக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு புக் கிடைக்குது. பெடகாகி ஆஃப் அப்ரெஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கல்வி முறை. இங்கே ஒடுக்கப்பட்டவர்னா யாரு, நான் ஒரு 100 வஜ்ராமில் ஒரு 150 பேர் உட்காந்துருக்காங்க, நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச் வச்சுக்கலாம். அப்போ நான் தான் யாரு, ஒடுக்கப்பட்டவர். எனக்கு அந்த நாலேஜ் வந்து வர மாட்டேங்குது. எனக்கான டீச்சிங் மெத்தட் என்ன அப்படின்ற புக் அது. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்த புக், சென்னை புக் ஃபேரில் வாங்கின புக் அது, பாலோ ஃப்ரையர் எழுதின புக். இதில் தான் எனக்கு ஐடியா கிடைக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா கமெண்ட்டில், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு இண்டிவிஜுவலுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி போகிறோன்னா அவன் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துருச்சுன்னா கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அச்சீவ் ஆகிடும். அப்போ ப்ராக்டிஸோட அல்டிமேட் எய்ம் வந்து கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கிடையாது, கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணு. ஒரு இண்டிவிஜுவலோட, ஒரு ஸ்டூடெண்ட்டோட கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. நீ எவ்வளோ பெரிய டாபிக் படித்தாலும் சரி, உலக அரசியல் படித்தாலும் சரி, எக்கனாமி படித்தாலும் சரி, அந்த டாபிக் வந்து அவன் லைஃப் கூட ரிலேட் பண்ணாமல் நீ சொல்லிட்டேன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் வராது. ஸோ வாட் எவர் தி கான்செப்ட்ஸ் யூ மஸ்ட் லிங்க் தட் டாபிக் வித் தேர் லைஃப். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, என்னோட எய்ம். நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் அங்கே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு என் டாபிக் கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரியுதுன்னா ஒரே ரீசன், கொரியாலிஸ் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருந்தாலும் சரி, அது அவன் லைஃபோட ஒரு பார்ட்டை டச் பண்ணும், அவனை சிந்திக்க வைக்கும். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஸ்ட்ராங் ஆகிடுறான். ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய அச்சீவ்மெண்ட்னா கான்செப்ஷுவல் பில்டிங்கை வந்து
சிம்பிளாகிட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு 3 மாதம் படித்த ஒரு கான்செப்டை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உருவாக்குனது தான் ப்ராக்ஸஸோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நினைக்கிறேன். பட் அடுத்த ப்ராப்ளம் ஆச்சு. ப்ராக்ஸஸ் இந்த டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா 7th இயர் என்டர் ஆகுது. ஸோ கிளாஸ் ரூமில் 60% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கிளைமேட்டாலஜியில் பயங்கரமாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஈவன் அந்த கிளைமேட்டாலஜியோட டெக்னிக்கல் வேர்டோட ஸ்பெல்லிங் தெரியாதவங்களுக்கு ஆனால் ஆன்சர் பயங்கரமாக பண்ணுவாங்க. என்ன ரீசன்? கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. ப்ளஸ் அது கூட என்ன ஆகும்? கிரிட்டிக்கல் திங்க் இம்ப்ரூவ் பண்ணுறேன். கிரிட்டிக்கல் திங்க் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. கிரிட்டிக்கல் திங்க் கூட கிரிட்டிக்கல் ரிவிஷன் முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிங்க் ஆகுது. ரிவிஷன் பண்ணணும். கிரிட்டிக்கல் ரிவிஷன். இது வழியா ஓரளவுக்கு இன்டெப்த் நாலேஜ் கொடுத்தாச்சு. அந்த நாலேஜ் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. இது வந்து சக்ஸஸ் ஆக நினைச்ச ஒர்க் அவுட் ஆகல. என்ன ரீசன்? நம்ம என்னென்னலாம் கான்செப்ட்லாம் படிச்சோமோ ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டால புக்ல படிக்கும்போது வேற ஒன்றா இருக்கு. அந்த கான்செப்ட் எங்கேயோ இருக்கு, லைன் எங்கேயோ இருக்கு. ஒருவேளை யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தமிழ்ல கொண்டு வந்தா நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், என்னோட கான்செப்ட் கிளாஸை பார்த்துக்கிட்டு ஒரு தெரியல யூடியூப்ல இருக்குல்ல, ஜியோகிராஃபி கிளாஸா இருக்கட்டும், பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், எந்த கிளாஸா இருந்தாலும் அந்த கான்செப்ட் கிளாஸ் பார்த்துக்கிட்டு டைரக்டா போயிட்டு உங்களால ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பட் அந்த ஃபெடரலிஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை. ஓகே, அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட்ல மார்க் செம்ம கம்மியாக வாங்குறாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் பேட்சோட ப்ராப்ளம். கிளாஸ் செம்மையாக ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்க்கு டெல்லியில் படிச்சதோ இல்லை சென்னையில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கான்செப்ஷுவல் கிளாரிட்டி செம்ம ஸ்ட்ராங்காக லோக்கலில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது. அதை உருவாக்கியாச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பட் டெஸ்ட் வரும்போது மார்க் வாங்க முடியல. எங்கன்னா அந்த கான்செப்டையும் லைனையும் புரிஞ்சிக்க முடியல, லிங்க் பண்ணிக்க முடியல. அப்போ அடுத்த லெவல் என்ன பண்ணலாம்? ஓகே, எல்லாரும் உட்காருங்க. கிளாஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, காலையிலே கிளாஸ், காலையிலே ஏர்லி மார்னிங் 6:30 9:10 கிளாஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 hours புக் எடுங்க. புக் எடுத்து ஒவ்வொரு லைன் ரீட் பண்ணுங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க கிளாஸில். நீ ஃபர்ஸ்ட் லைன் படி, மீனிங் சொல்லுவேன். அடுத்த லைன் படி, மீனிங் சொல்லுவேன். இந்த மாதிரி எதெல்லாம் பேசிக் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம், இன்னுமே அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி லைன் பை லைன், பேராகிராஃபா என்ன மீனிங், என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி டெவலப் பண்ணது. இது அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ டெலிகிராம் போனீங்கன்னா ஒரு 5 years 6 yearsக்கு முன்னாடி ஆடியோ, அது மோஸ்ட்லி ஆடியோஸ் இருக்கும், பட் கிளாரிட்டி இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோவிடுக்கு முன்னாடி பேட்ச் இப்போல்லாம் வந்து மைக்கு எதுவுமே இருக்காது, நம்மளா பேசுறது தான். ஸோ அப்போ ஒரு இன்னோவேட்டிவ் தாட் ரெக்கார்ட் பண்ணலான்னு. பட் எனக்கு அப்போ வீடியோலாம் ஐடியாவே இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ எனக்கு கிடைக்கல, பாதி தான் கிடைச்சிருக்கு. டெலிகிராம்லாம் நிறைய டெலிட் ஆயிடுச்சு, கார்பரேட்ஸ் இஷ்யூ நிறைய. பட் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி மட்டும் பத்தாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் புக் ரீடிங்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்போ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லீகல் ரைட்ஸ்னா என்ன, ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, அது கூட ஃபிலாசபி என்ன, ஸ்டேட் ரைட்ஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு லைன் தரும்போது தடுமாறுறாங்க. அப்போ இந்த ரீடிங் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு ஆர்டிக்கலாக படிக்கிறோம், மார்க் வருது. ஆனால் மார்க் வந்து ஏன் லெவல் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்பயும் மார்க் வந்து ஒரு 10 கொஸ்டின்னா 6 தான் மார்க் வருது. நான் பண்ண எஃபோர்ட் வந்து பயங்கரம். கான்செப்ட்லாம் செம்ம ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணுறேன். புக்லேயும் படிக்க வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஏன் வந்து உங்களுக்கு மார்க் வரல, மறந்துட்டியா, இல்லை எம்சிக்யூ பார்க்கும்போது டஃப்பாக இருக்குது, நான் படித்தது இதுவான் டவுட்டாக இருக்குது. ஓகே, இன்னொரு செஷன், நைட் செஷன், சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு மேலே 8:00 to 10 வரைக்கும். அப்போலாம் ஃபுல் டே கிளாஸ் தான். இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி பேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த நைட் கிளாஸில் ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு அப்ரோச்சை உருவாக்க ட்ரை பண்ணேன். இது என்னோட அப்ரோச் சொல்ல முடியாது. பசங்க ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கிறேன், அந்த ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறது யோசிக்கிறோம், ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம், அதில் கிடைச்ச ஐடியா. ஸோ அதில் ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். ஒரு டாபிக் எடுத்தா நான் என்னோட யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸில், ப்ரிலிம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில், சால்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் என்கிட்ட இருக்கும்ல, சால்வ் பண்ண டெஸ்ட் சீரியஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்தா எந்தெந்த கொஸ்டினை தப்பு பண்ணுவாங்க, ஜென்ரலாக எல்லாருமே எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கொஸ்டின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுனால புரிஞ்சு கூட தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரிஜினலாக இந்த வார்த்தை வந்திருக்கணும், அதை மாற்றிட்டு வேற கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு ஒரு கிளாஸ். ஸோ கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணுறோம், புக்கில் படிக்கிறோம். 3வது லெவல். இந்த டாப்பிக்கில் எந்த இடத்துலலாம் நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாப்பிக் எம்சிக்கே மாற்றும் போது எந்த லைனை எக்ஸாம் மாற்றி கொடுப்பாங்க, எந்த வார்த்தை மாற்றி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற, புரிஞ்சிருக்கா? 1909 வந்து அதுக்கு இன்னொரு பேர் மவுண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படி கேட்டால் அது தப்பு. அது 1909னா விண்டோ ரிஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது 1909 படிச்சிருப்போம், செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் படிச்சிருப்போம். ரெண்டுமே தெரிஞ்சது தான், லிங்க் பண்ணாமலே டிக் பண்ணுறோம். இப்போ எந்த டாபிக் வந்தாலும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தால் கவனிக்கணும் அப்படின்னு அந்த கெஸ்ஸிங் ஒர்க் இருக்குல்ல, அந்த நாலேஜ் ஒர்க். இது 3rd லெவல். இதை எப்போ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும், அப்போ தான் மார்க் இம்ப்ரூவ் ஆச்சு. 3rd லெவல். அப்போது ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டு தமிழ் மீடியமாக இருக்காங்கன்னா, ஆவரேஜ் மார்க் இருக்காங்கன்னா, அவங்களாலே ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும். இந்த 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணால் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு தெரியும், பேசி பாருங்க, கான்செப்ஷுவல் பில்டிங், ரீடிங் த்ரூ புக்ஸ், எம்சிக்யூ, மென்டர்ஷிப் சொல்லலாமா இதை? எஸ். ஒரு எம்சிக்யூ பார்க்குறேன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா தப்பு பண்ணுறேன், அதை தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ லைன் பார்க்கும்போது கிளாஸில் இது பார்த்தோம், இந்த வார்த்தை வராது, வேறு மாற்றி கொடுத்துருக்காங்க, தப்பு என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரீ நாலேஜ் இருக்கும் அந்த கிளாஸ். இந்த 3 கிளாஸும் முடிக்கிறது 1 year முடிக்க முடியுமா? ஒரு லாங் டேர்ம் கோல், 1.5 year 2 years ஆகும். இந்த வேலையை ஒரு கமர்ஷியல் அகாடமி பண்ண முடியுமா? அவன் எய்ம் என்ன? 6 மாதத்தில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறதா அவன் எய்ம். ஸோ நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த எய்ம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி
இந்த 3 தான் என்னோட அல்டிமேட் எய்மாக மாறிச்சு. மெயின்ஸ் அப்படியே அடுத்த லெவல். கான்செப்ட் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மெயின்ஸ் புக்லெட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் படிக்கணும், இதுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராசஸ், டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் ப்ராசஸ். ஒரு இண்டிவிஜுவலை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது தான் தெரிய வருது, இதை நான் ரெக்கார்ட் பண்ணல. கோவிட் வருது, வீடியோஸை வந்து ஆன்லைன் எடுக்கிறாங்க, யூடியூப்ல வீடியோஸ் வருது. இது இவ்வளோ போட்ட எஃபர்ட்டை ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன்னா எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் எனக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து எவ்வளோ எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுமோ, எவ்வளோ தப்பான விஷயங்கள் வந்து தூக்கிட்டு கரெக்டாக வரணும் யோசிச்சோமோ, அதெல்லாம் கிளாஸ் ரூமாக போயிடுச்சு. அந்த பேட்ச் யூஸ் ஆச்சு, அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இந்த விஷயத்த ஒவ்வொரு பேட்சுக்கும் பண்ணுறது கஷ்டம். என்ன ரீசன்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேர்ம் ப்ராசஸ். வருஷம் யூபிஎஸ்சி சேலஞ்ச் என்னன்னா கான்செப்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில், எம்சிக்யூ சால்விங்கில், ஸ்ட்ராட்டஜியில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பேசிக்காக முக்கியமான கோர் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கான கான்செப்ஷனல் கிளாஸ், அதுக்கான புக் ரீடிங் செஷன், அதுக்கான எம்சிக்யூ மென்டர்ஷிப், இந்த 3த்தையும் ரெடி பண்ணுறது தான் அல்டிமேட் எய்ம். அதாவது வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறது தான் அல்டிமேட் எய்ம். இந்த எய்ம் இப்போ எப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக முடியுதோ அப்போ ப்ராக்டிஸோட கோல் ஓவர். நீங்கள் 2026, 27 வந்தாலும் என்கிட்ட கான்செப்ஷனல் கிளாஸ் இப்போ இருக்குது. அது இருக்கிறதுனால, எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 3 கிளாஸ் பார்க்க முடியும். ஸோ 2026 பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் அடுத்த லெவலாக இந்த தேர்ட் லெவல் இருக்குல்ல எம்சிக்யூ, இந்த எம்சிக்யூ 2027 எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ, அதில் எதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், டீகோட் பண்ணி அப்டேஷன் பண்ணிருப்பேன். ஸோ எனக்கு வந்து 1 இயருக்கு ஒரே டாப்பிக்கை, சோஷியாலஜி, எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி, அந்த டாப்பிக்கை 10 வருஷமும் திருப்பி எடுத்துகிட்டு இருக்கிறது வழியாக கண்டிப்பாக அது மணி ஜென்ரேஷன் மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வருஷம் வஜ்ராமில் நிறைய பேர் ஒரே பாலிட்டி, ஒரே ஜியாகிரஃபி, ஒரே எக்கனாமிக் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால எல்லாரும் கிளியர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க இப்போ 10 வருஷமும் பண்ணுறது ஒரே விஷயம். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிற விஷயத்த நான் பண்ணுறதை விட ஒரு பெரிய டாப் மோஸ்ட் அகாடமி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க நினச்சா வீடியோஸ் எல்லாமே எல்லா கான்செப்ஷனல் கிளாஸையும் புக் ரீடிங் கிளாஸையும் அசால்ட்டாக 1 இயரில் ஸ்ட்ரெச்சில் டிவிஷன் ஆஃப் லேபரோட அழகாக ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வராங்களே வரும்போது கொடுத்துட முடியும். அதுக்கப்புறம் வருஷம் கிளாஸ் ரூமில் எம்சிக்யூ செஷன் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், இதில் என்னெல்லாம் தப்பு வரலாம், என்ன ரைட் பண்ணலாம், லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே தப்பு பண்ணிட்டீங்க, இதுதான் கிளாஸ் ரூம் நடத்தணும். யூபிஎஸ்சி கிளாஸ் ரூம் பார்க்க எப்படி இருக்கணும்னா ஒரு 4 hours கிளாஸ்னா 4 hours எம்சிக்யூ பேஸ்ட் கிளாஸாக இருக்கணும், ஆன்சர் ரைட்டிங் கிளாஸாக இருக்கணும். இந்த கிளாஸ் ரூம் இது வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எங்கேயுமே பண்ணல. ஆனால் டாப் அகாடமிஸில் பண்ண முடியும். 2027 அப்படி மூவ் ஆகும்போது ப்ராக்டிஸ் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஆள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ரூம் வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, பாலிடிக்ஸ் ஃபிலாசபி. நான் ஒரு டீச்சர், ஓகேவா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, நான் பாலிட்டிக்கல் கிளாஸ் நடத்துகிறேன், கான்ஸ்டியூஷனலிசம், உங்களுக்கு பார்க்க இன்ஸ்பைரிங்காக இருக்கும். படம் பார்ப்போம்ல, படம் பார்க்கும்போது எதாவது பேசுவோமா, அப்படியே பார்த்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு டாமினன்ட் ஐடியா. ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதை பேசினா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இது வந்து இந்த கிளாஸ் ரூம்னா கிடையாது, ரெவல்யூஷனரே கிடையாது. கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்னது தான், நாளைக்கு கிளாஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி பாலிட்டியில் இந்த டாபிக் கிளாஸ் எடுத்துட்டேன், கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை முடிச்சுட்டு வா. இதுக்கு பேர் வந்து ஃப்ளிப்பிங் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணுறது ஃப்ளிப்பிங் கிளாஸ் ரூம். ஒரு டாபிக் நான் கொடுத்துட்டேன், அதுதான் உன்னோட அசைன்மெண்ட். நீ படிக்க போகிறது, வீடியோ பார்க்க போகிறது, அதோட ஓன் செல்ஃப் டிஸ்கவரி. பொறுமையாக உட்காந்து வீட்டில் டிஸ்கவர் பண்ணிட்டு வந்துட்டியா, அந்த கிளாஸில் பார்த்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ கிளாஸ் ரூமுக்கு வா, டிஸ்கஷனில் உட்காரலாம். ஆர்டராக கிடையாது. நான் டீச்சர் இருக்கேன்னா இப்படி பெஞ்ச் போட தேவையில்லை. ஏன்னா இவனுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, கொஸ்டின் கேட்க முடியாது. கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரை மாற்று. டீச்சர் சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி ஈக்குவல் லெவல். லாஸ்ட்டாக என்ன படிச்சிங்களோ டவுட்ஸ் கேளுங்க. டவுட்ஸில் கிளாரிஃபை ஆகிடுச்சா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? உங்கள் நாலேஜ் சூப்பராக நம்புறீங்க, நான் சில ஐடியாஸ் தரேன், எம்சிக்யூஸ் தரேன், இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுது. இதை வந்து டெய்லியும் 3 hours ஒர்க் அவுட் பண்ணால், எல்லாராலையும் 3 hours ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு 50% ஆளால் கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். பட் இது வந்து எந்த அகாடமிலையும் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுறது இல்லை. லாஸ்ட் 3 months, லாஸ்ட் 1 month ஒரு ப்ரோக்ராம் போட்டு தான் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிஸோட அல்டிமேட் டைம் 2026, 27 போகும்போது இதான் நடக்கும். நீங்கள் ஆஃப்லைன் வந்தீங்கன்னா காலையில் ஒரு செஷன் செல்ஃப் டிஸ்கவரி கிளாஸ் பார்த்துருவீங்க. மெயின் கிளாஸ் ரூமில் எம்சிக்யூ சால்விங் இருக்கும். அந்த எம்சிக்யூ சால்விங் பேசிக் எம்சிக்யூ ஆல்ரெடி முடிச்சிருப்பேன், அதையும் கொடுத்துருவேன். இப்போ அடுத்த லெவல் போகலாம். ஒவ்வொரு இயரும் ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்க நாலேஜ் என்ன ஆகுது, 2021 படித்த ஸ்டூடெண்ட் நாலேஜும் 2027 படிக்கிற ஸ்டூடெண்ட் நாலேஜும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இவன் படித்ததை அவன் ஒரே கிளாஸ் ரூம்லேயே ரெக்கார்டிங்கில் செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுவான். இப்போ கிளாஸ் ரூம் வரும்போது நாலேஜில் இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரோட் மேப் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு சாமானிய மக்களை, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை எம்பவர் பண்ணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லுங்கள். பட் ஆக்சுவலாக இந்த ஃபுல் இனிஷியேட்டிவ் என்னால் ஃப்ரீயாக கொடுத்துட முடியும். ஆனால் சோஷியல் ப்ரெஷர் உங்களை எதையுமே ஃப்ரீயாக கொடுக்க கூடாது. நான் இன்னைக்கு இந்த டைமில் இந்த வீடியோ போடும்போது என்னோட ஒய்ஃப் எதை கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். ஒரு பயங்கரமான வேலையை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். எதை பேஸ் பண்ணி? மணியை பேஸ் பண்ணி. அப்போ நான் பண்ணுற ஒர்க்கை வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா முதல்ல என்னோட சொசைட்டிக்கு அவங்களுக்கு தேவையான மணியை கொடுத்தாக்கணும். அப்போ வேறு வழியே இல்லை. இந்த கோர்ஸை என்னால்
எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இதுவும் என்னோட லேர்னிங் ப்ராசஸ் தான். இது தெரிஞ்சிருக்கும். கோவிடுக்கு முன்னாடி இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடியால் அசசிபிலிட்டி ₹0, 0 காஸ்ட், 24/7 எப்போனா வந்து படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. என்னால் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக ரன் பண்ண முடியல. ஸோ காஸ்ட் அதிகமாகிறேன். ₹500. அதாவது ஸ்டடியால் வந்து நீங்கள் படிக்கணும் 24/7 ₹500. யாருக்கு காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண தெரியாமல் இருக்கிறவங்க ஒரு 1 இயர் ஸ்டடியால் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாம் படிக்கலாம். ₹500 கம்மி தான். பட் ஏதோ ஒன்று காஸ்ட் வைக்கும்போது தான் சொசைட்டி நம்ம என்ன பண்ணுது, ஓகே எதை பண்ணுறான்னு விடுறாங்க. பட் நான் டேம் ஷூராக ஒன்று சொல்லுவேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற ஃபீஸ் வந்து அதிகம் தான். ஜென்ரலாக பார்க்கும்போது இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி 30, ஆப்ஷன் கம்பைன் பண்ணியே 40 தான், 40,000. ஒரு அகாடமியில் ஆப்ஷனே 40,000. நான் ஃபுல் ஃபவுண்டேஷன் சொல்கிறது 40,000னா அவன் வந்து ஆப்ஷனே 40,000. 1.5 லட்சம் வைக்கிறாங்க. நான் 40,000 வச்சிருக்கேன். சில குரூப் 2 எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் வந்து 15,000. நான் யூபிஎஸ்சி 15,000 தான் ப்ரிலிம்ஸ். ஸோ இது கம்மி தான். பட் நான் இதுவும் அதிகம் நினைக்கிறேன். இது வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இதனால் குறைக்க முடியாது. எப்போ குறைக்க முடியும்னா என்னோட ஐடியா, என்னோட விஷன், என்னோட கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. நிறைய பேர் இதை அசஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வரும்போது என்னால் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் குறைக்க முடியும். இதெல்லாம் நான் லாங் டேர்ம் விஷன். கண்டிப்பாக வந்து இந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ மோஸ்ட்லி என்னை வந்து ஹார்ட் கோராக ஃபாலோ பண்ணுற மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற சேனலோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ 2025 வரப்போகுது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக அது இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஆட் பண்ணணும், இது ஆட் பண்ண நல்லாயிருக்கும். உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா, ஃபீட்பேக் கிடையாது, கிரிட்டிக்கல் ஐடியாஸ் தான். கிரிட்டிக்கல் ஐடியாஸ் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணலாம். ப்ராக்டிஸ் ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அதில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஐ எம் ஓப்பன் டு எவ்ரிதிங். பட் யார் வேணால் ப்ராக்டிஸ் ஸ்டடியால் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். பட் அந்த டீச்சர் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். அதாவது ஒரு நின்றுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லா நாலேஜ் இருக்குது. நான் ஒரு கிளாஸ் ரீசெண்டாக ஒரு கிளாஸ் பார்த்தேன், ஒரு நியூஸ் பேப்பர் கிளாஸ் வீடியோ தான். அதில் ஒரு கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அவங்க சைடில் திரும்பி பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. உங்கள் கால் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்காதான்னு முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு நான் கிளாஸ் நடத்த போகிறேன், எல்லாரும் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட சாஃப்ட் கொஸ்டின் இடத்துல இருக்குது. பேசினா பிடிக்காது. பட் ஆக்சுவலாக கிளாஸ் இருக்கணும், டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு வந்துட்டான். ஃபிளிப்பிங் கிளாஸ் ரூம் படி பார்த்தோன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு வந்துட்டான். டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தான் கிளாஸ் ரூமே. ஸோ அல்டிமேட் எய்ம் சொல்ல போகிற, அல்டிமேட் நாலேஜ் சொல்ல போகிற யூபிஎஸ்சி கிளாஸ் ரூம் இன்னும் ரெவல்யூஷனரே மாறல. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணது நான் மட்டும் தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? யூபிஎஸ்சி கொடுத்த நாலேஜ். ஒரு காமன் பர்சனாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக முடிச்சுட்டு இது பண்ணியிருக்க முடியாது. யூபிஎஸ்சி வரும், படிக்கிறோம், நிறைய நெகட்டிவ்ஸ் வருது, புக் ரீடிங் பண்ணுறோம், ஒரு சிஸ்டம் உருவாக்குறோம். இந்த சிஸ்டம்குள்ளே நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நீங்கள் டெமோக்ராட்டிக் டீச்சராக இருக்கணும். உங்களை விட ஸ்டூடெண்ட் அறிவாளி, உங்களை விட ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ஐடியாஸ் தர முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு டிஸ்கஷன் உங்களால் உருவாக்க முடியும்னா டீச்சர் ஆகிடலாம், கிரிட்டிக்கல் டீச்சர் ஆகிடலாம். ப்ராக்டிஸ் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.